சிம்மராசிக்காரங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ரொம்ப பரபரப்பானவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சிம்மராசினா உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்பேன், நம்ம கேமராமேன் அட்வைஸ் கேட்பேன், ஒவ்வொருத்தையும் அட்வைஸ் கேட்பேன், எல்லாம் அட்வைஸ் கேட்டு வச்சுக்கிடுவேன். ஆனால் எந்த முடிவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இது சிம்மராசியோடைய பழக்கம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு தான் ப்ளஸ். லாபத்தில் குரு வரார். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல காலம். லாபத்தில் குரு இருக்கிறதுனால வருஷ துவக்கத்தில் குரு இப்படி இருக்காரு. இவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல காலம். அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க இன்னிங்ஸை விட சிம்மராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் புதிய இன்னிங்ஸ் தொடங்க போகிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியும் தெரிஞ்சாச்சு. நிறைய பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை சார், குழந்தை பாக்கியம் தான் முக்கியம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் எப்படி? சில பேர் சிம்மராசிக்காரங்க பல வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை தடைப்பட்டு பிறந்தால் யோகம். ஏன்னா குரு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 5 புத்திர பாக்கியம், 8 தடை. குழந்தை தடைப்பட்டு பிறந்துருச்சு அப்படின்னா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. சிம்மராசிக்கு 5, 8 கூடிய குரு ராசியில வக்கரப்பட்டு உட்கார்ந்துட்டான் வச்சுக்கோங்க, இவர்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய மருத்துவர்களாக, மிகப்பெரிய ஆட்களா வராங்க. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி.